நேற்றுதான் ராதாவுக்கு எனக்கு சண்டை. சரி ஒரு ஃபோன் பண்ணி சமாதானமா பேசுவோன்னு ஒரு ஃபோன் பண்ணாதான் அதுவும் கிடையாது. எப்பவுமே நான் தான் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு. சரி நம்மளே ஃபோன் பண்ணி பேசுவோம், என்னதான் சொல்றானே பார்க்கலாம். ரிங்கு போயிட்டே இருக்கு, ஃபோன் வேற எடுக்க மாட்டா. அப்படி என்னதான் என் மேல கோபமோ தெரியல அவளுக்கு. அப்பாடா ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டியா? சொல்லுங்க மாமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏண்டி நீதான் ஃபோன் பண்ணி பேச மாட்ற. சரி நானாச்சும் ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லி பார்த்தா எதுக்கு ஃபோன் பண்ணன்னு கேக்குற? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேன்ல, நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்க கூட பேசுவேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்றீங்க? இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு கோவப்படுற? விட்டு கொடுத்து போறதுனால என்ன நீ இலக்காரமா பாக்குறியா என்ன? நான் ஒன்னும் அப்படி பாக்கல மாமா, மறைச்சு மறைச்சு பேசுறீங்க. உண்மையா என்கிட்ட பேசுங்க. நான் உங்ககிட்ட உண்மையா தாண்டி பேசிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒன்னும் கிடையாது, புரியுதா? எதுக்கு எத்தாலும் கோவப்படுறவ, எதுக்கு எத்தாலும் சிடுசிடுன்னு பேசுற. உங்ககிட்ட நான் எப்போ சொல்லணுமோ அப்ப சொல்லுவேன். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், உன் காலேஜ் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு சொன்னேனா இல்லையா? இதுக்கெல்லாம் போய் யாருன்னா சண்டை போட்டுட்டு பேசாம இருப்பாங்களா? மாமா நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்றதுனால ஏதோ ஒரு தப்பும் ஆயிர போறது இல்ல, புரியுதா? என்னைக்கு இருந்தாலும் நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரிடி, உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் உன்னை நேசிக்கிறேனா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே. நாளைக்கு நான் சொல்றேன், புரியுதா? நிஜமாவா சொல்றீங்க மாமா? கண்டிப்பா நாளைக்கு சொல்வீங்களா? நீங்க சொல்வீங்கன்னு ரொம்பவும் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நாளைக்கு மட்டும் நீங்க சொல்லாம ஏமாத்திட்டீங்கன்னா அப்புறமா நான் ரொம்ப கோவிச்சுப்பேன். கண்டிப்பா நாளைக்கு சொல்வேண்டி நானு, புரியுதா? என் முட்டை கண்ணி கிட்ட போய் நான் பொய் சொல்ல முடியுமா? அது நான் பொய் சொன்னா என் முட்டை கண்ணி கண்டுபிடிச்சிருவா. சரிங்க மாமா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்களா, அப்ப தெரிஞ்சிரும்ல நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா, நாளைக்கு தெரிஞ்சிரும்ல. ஹோய் முட்டைக்கண்ணி, அதான் நாளைக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டல. இப்ப கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசலாமே, எதுக்கு சிடு சிடுன்னு பேசுற? இது என்னோட கோவம் இல்ல மாமா, என்னோட ஆதங்கம். என் அத்தை பையனை நான் எப்பவுமே மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், புரியுதுங்களா? அதே மாதிரி என் அத்தை பையனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படிங்களா ராதா மேடம்? ஆமாங்க மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். என் மாமனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். முட்டைக்கண்ணி, உங்க மாமானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க ஒரு பக்கம் என் அத்தை பையனா இருந்தாலும் ஒரு விதத்துல எனக்கு மாமன் தானே என் மாமா. அதனால என் மாமனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாமனுக்கும் என் ராதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓய் ராதா, நீ வெகுலியா இருப்பன்னு பார்த்தா ரொம்ப நீ வாயாடுறடி. உன்கிட்ட பேசி என்னால சமாளிக்கவே முடியல. மாமா என் மாமன் கிட்ட மட்டும் தான் நான் வாயாடுவேன். வெளியில யாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் நான் பேசினது கூட கிடையாது. அப்படிங்களா ராதா மேடம், என் முட்டை கண்ணி? ஆமாங்க மாமா, என் கோபம், என் சந்தோஷம், என் வருத்தம் எல்லாமே நீங்க தான். அதனாலதான் மாமா நீங்க சின்னதா ஒரு விஷயம் என் மனசை காயப்படுத்துற மாதிரி சொன்னாலும் அதை என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கும் அப்படிதான் ராதா. என் கோபம், என் சந்தோஷம், என் துக்கம் எல்லாமே நீதான். அப்படின்றதப்போ நீ சின்னதா என் மேல கோவப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அதுவுமே என்னால தாங்கிக்க முடியல. இப்பயாச்சும் உனக்கு அது புரியுதா? ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட சிடு சிடுன்னு பேசுற, எரிஞ்சு எரிஞ்சு விழுற. நானும் மனுஷன் தாண்டி, எனக்கும் கொஞ்சம் கோவம் வரதானே செய்யும். சரி ராதா, அடிக்கடிக்கு அவன் மேல கோவப்பட்டுட்டு போயிடுறியே, என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது மாமா. என்னால உங்ககிட்ட பேசாமே இருக்க முடியாது, உங்களை பார்க்காமே இருக்க முடியாது. இருந்தாலும் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நீங்க என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் எது வேணாலும் செய்வேன் மாமா. மாமா என் மேல இப்படியே பாசமாவும் அக்கறையாவும் இருங்க மாமா, எனக்கு அதுவே போதும் மாமா. ராதா, என்ன ஒரு டைம் கார்த்திக்னு கூப்பிடு. மாமா மாமான்னு மட்டும்தான் நீ கூப்பிட்டு இருக்க. இல்லைங்க மாமா, உங்க பேரை சொல்லி நான் கூப்பிடுறத விட உங்களை மாமான்னு கூப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு, அது ரொம்பவும் தனி. சரிங்க ராதா மேடம், பார்க்கலாம். ஒரு டைம் ஆச்சு உங்க வாயால என்ன கார்த்திக்னு கூப்பிட வைக்காம நான் விடவே மாட்டேன். ஓ அப்படிங்களா மாமா? சரி சரி பார்க்கலாம். நடி மாமா கிட்ட சவால் விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. மாமா இதெல்லாம் ஒன்னும் சவால் இல்ல மாமா. ஏன் மாமா? என் மாமன் கிட்ட சவால் விட்டாலும் என் மாமனை நேர்ல பார்த்தவனே அந்த சவால் எல்லாம் மறந்து போயிடும். அப்படியா? நேர்ல பாப்போம்ல, அப்ப தெரிஞ்சிரும்ல சவால்ல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு. சரிங்க மாமா, குட் நைட். நான் தூங்குறேன். நாளைக்கு நீங்க என்கிட்ட சொல்ல போற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி குட் நைட் ராதா, நீ தூங்கு. நான் உனக்கு காலையில போன் பண்றேன். ஓகே பாய் ராதா. ஓகே மாமா. சரி பாய் மாமா. மிஸ் யூ மாமா.